ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்வின் ரோஸ் சேனல். இதுக்கு முன்னாடி வீடியோவில் திருவடி சூலமில் இருக்கிற பைரவரோடைய கோவிலை பற்றி பார்த்துருந்தோம். அதே திருவடி சூலத்தில் இருக்கிற பயங்கர ஃபேமஸான இன்னும் ஒரு டெம்பிளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பைரவர் கோவில் பற்றின வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். அதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெம்பிள் தான். வெல்கம் பேக் டு த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வண்டலூர்லேருந்து மஹேந்திரா சிட்டி நோக்கி போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக நான் இப்போ சொன்ன இடம் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா சிட்டிக்கு முன்னாடியே ஒரு லெஃப்ட் வரும். ஊருக்குள்ளே போயிட்டு அந்த கோயிலுக்கு போகிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வரும். நம்ம அந்த ரோடுமே சூஸ் பண்ணிக்கலாம். அது நேரோ ரோடாக இருக்கும். நம்ம அந்த ரூட்டை சூஸ் பண்ணி முன்னாடி போனோம்னா சொன்ன மாதிரி ரோட்ஸ் நேரோ இருக்கும். ஆனால் ஒரு சைட் பார்த்திங்கன்னா மவுண்டைன்ஸ், இன்னொரு சைடு ஃபுல்லாக க்ரீனரிஸ் பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு லேக் நடுவில் இருக்கும். அதுவுமே ஒரு ஆசமான விசிட். இது ஆக்சுவலாக ஒரு நைஸ் ஃபோட்டோகிராஃபிக் ஸ்பாட். நாங்கள் கோயில் போகிறோம் அப்படிங்கிறதுனால வேறு எங்கேயுமே நாங்கள் அங்கே ஸ்டாப் பண்ணல. நீங்கள் அப்படியே அந்த மேப்பை பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா ஆக்சுவலாக இந்த ரோடு ஒரு ரைட் சைடில் நமக்கு மேப் காமிக்கும் கோவில் இருக்கிற மாதிரி. அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கோவிலோட பேக் சைடு என்ட்ரன்ஸ் தான் இந்த கேட். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் மேப் இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணிடுச்சுன்னா இங்கேருந்து அந்த ரோடு அப்படியே கொஞ்சம் கூட முன்னாடி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு ரைட் எடுத்திங்கன்னா கோவில் வந்துடும். கோவில் முன்னாடியே பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பார்க்கிங் லாட் ஒன்று இருக்குது. அன்றைக்கி நான் வரும்போதே நிறைய பஸ்ஸஸ்லாம் ஆளுங்க வந்திருந்தாங்க இந்த கோயிலுக்கு. இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா திருவடி சூலமில் இருக்கிற கருமாரியம்மன் மற்றும் பெருமாள் கோவில். ஆக்சுவலாக இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத உள்ளே போய் பார்ப்போம். ஆக்சுவலாக வேர்ல்ட்லேயே டாலஸ்ட் கருமாரியம்மனோட ஸ்டாச்சு இந்த கோவிலில் தான் இருக்குது. ஒரே கல்லில் செஞ்ச 51 அடி பெரிய ஸ்டாச்சு நம்மளால் பார்க்க முடியும். நாங்கள் ஆக்சுவலாக இந்த ஆடி மாதத்தில் போனதுனால உள்ளே போகும்போதே பயங்கர அந்த ஃபெஸ்டிவல் மோடில் இருந்துச்சு அந்த கோவில். நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்திங்கன்னா பெரிய ஒரு சூலம் ஒன்று இருக்கும். அது பக்கத்தில் போய் அதுக்கு குங்கும பூஜை பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் போட்ட ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டாச்சு தான் நான் சொன்னது 51 ஃபீட் சிங்கிள் ஸ்டோனில் செஞ்ச ஸ்டாச்சு. இப்போ இது பக்கத்தில் நம்ம போக முடியாது. ஏன்னா பார்த்திங்கன்னா அங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதை சுற்றி 1 கோடி சிவலிங்கம் சரவுண்ட் பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது பக்கத்தில் போய் எங்களால் ப்ரே பண்ண முடியல. இல்லை மதியம் ஒரு 12:31 பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு படையல் போட்டுட்டு சாமி அருள்வாக்கு சொல்கிறதுக்காக வராரு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்ட்ரக்சர் தான் அங்கே நான் கட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்ன அந்த 1 crore சிவலிங்கம் கட்டிகிட்ருக்காங்கன்னு சொன்ன இடம். இதை தாண்டி நம்ம உள்ளே போனோம்னா பார்த்திங்கன்னா ஒரு பெருமாளுடைய ஒரு பெரிய சந்நிதி இருக்குது. வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைம் 108 திவ்ய தேசமும் ஒரே இடத்துல நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னா அது இங்கே தான் பார்க்க முடியும். உள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 20 rupees அப்படின்னு டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போனோம். உள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நிறைய கோபுரங்கள் இருக்குது. ஸோ முன்ன மாதிரி 108 கோபுரங்களும் நம்ம உலகம் முழுக்க இருக்கிற பல இடங்களில் இருக்கிற பெருமாளோட 108 தரிசனங்களும் ஒரே இடத்துல இங்கே பார்க்க முடியும். பிரதிஷ்டை செஞ்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கே நிஜமாலே ரொம்ப அமேசிங்காக இருந்த ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம். இந்த 108 பிரதிஷ்டைகளையும் பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன ஸ்டெப்ஸ் மாதிரி மேலே ஏறினா பெருமாளை பார்க்க முடியும். திருப்பதிக்குள்ளே போனால் எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அதே மாதிரியே ஒரு ஃபீல் இதுக்குள்ளே இருந்தது. நான் மார்னிங் ஒரு 7:30 போகும்போது ஃபுல்லாக ஆராதனை பண்ணி ஃபுல்லாக அந்த சாம்பிராணியோட ஸ்மோக் இன் பிட்வீன் பெருமாளோட ஸ்டாச்சு அது பயங்கர ஒரு தெய்வீகமான ஒரு மொமெண்ட் அப்படின்னு சொல்லணும். பயங்கர சூப்பராக இருந்துச்சு. டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரு டெம்பிள் அப்படின்னே இது நான் சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டெம்பிள் லவராக இருந்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மிஸ் பண்ணக்கூடாத ஒரு டெம்பிளில் கண்டிப்பாக இது ஒரு டெம்பிள் அப்படின்னே சொல்லுவேன். கண்டிப்பாக இது ஃபுல்லாக பில்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பெரிய அளவில் பேசப்படக்கூடிய கோவிலில் இது ஒன்றா மாறிடும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சண்டேஸில் பார்த்தீங்கன்னா எவ்ரி 1 hour இந்த மார்னிங் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இந்த கோவிலுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஆஃப்டர்நூனில் அன்னதானமும் இங்கேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அன்றைக்கி நாங்கள் சாப்பிட முடியல, கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் கிளம்பிட்டோம். நிஜமாகவே ஒரு மஸ்ட் விசிட் டெம்பிள் அப்படின்னே சொல்லி இதை சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.